ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம அடுத்ததாக தைக்க போகிறது ஒரு கோல்டு பார்டர் வச்ச பையங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 20 சென்டிமீட்டருக்கு ஒரு பக்கம் கைப்பிடிக்கு உண்டான அளவுங்க இது. 2 கைப்பிடிக்கு நம்ம சென்டரில் வச்சு பார்டர் தைக்கிறதுக்கு இது கோல்டு பார்டருங்க. இது அளவெடுத்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். வாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கைப்பிடி அடிச்சுக்கலாங்க. இந்த கைப்பிடியை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணி கைப்பிடியை முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இது சரிசமமாக வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 120 சென்டிமீட்டருக்கு உண்டான அளவுக்கு துணி எடுத்துருக்குறேங்க. இதை பையா நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. இந்த பை நம்ம தைக்கும் போதுங்க இந்த படம் உள்ளது மேலேயும் இதை வந்து அடிப்பக்கமாக வர மாதிரி வச்சு தைக்க போகிறோம். அதில் ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. அதோட கையோட கைப்பிடியை அட்டாச் பண்ணிக்கலாம். பா ஷேப்பில் மடக்கி எப்பவும் போல் அதை தைச்சி முடித்து அந்த எண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் கைப்பிடி வச்சு கைப்பிடி அட்டாச் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு கோல்டு பார்டர் வைக்க போகிறோங்க. இந்த பார்டரை வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பை எந்த அளவுக்கு இருக்கோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பக்கமும் அடியில் அடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ அந்த 2 பக்கம் கார்னரையும் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கோல்டு பார்டர் அடித்தோன்னே இப்படி இருக்குங்க. இப்போ பையை அப்படியே வந்து திருப்பிக்கலாம். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பையை இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த கார்னர் பீஸை வந்து சரிசமமாக வச்சு இப்போ இது 1/2 இன்ச்சுக்கு இந்த முக்கோண ஷேப்பில் 1/2 இன்ச்சு கடவாக கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த ஷேப்பில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி இந்த ஷேப்பில் வச்சு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ பையை நம்ம திருப்ப போகிறோம். பையை திருப்பினோம்னா இந்த ஷேப்பில் வருங்க.
நம்ம அதை அட்டாச் பண்ணோன்னா இப்படி இருக்குங்க. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அடியில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அடியில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சுங்க. இப்போ அந்த பிசரெல்லாம் கட் பண்ணிடுவோம். பிசர் கட் பண்ணி முடிச்சோன்னா பை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி தான் இதோட பையெல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு கோல்டு பார்டரை வச்ச ஒரு பையன் ஸ்டிச் பண்ணி காட்டியாச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.